ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராஜி விலாக்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈஸியாக பூ கட்டுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்கலாம். இதுக்கு மேலே நான் 3 பூவும் கீழே 3 பூவும் வச்சு கட்ட போகிறேங்க. உங்களுக்கு வேணால் வந்து 2 கூட வச்சு கட்டிக்கலாம். நான் வந்து 3 வச்சு கட்டுறேன். இப்போது இந்த 2 விரலால் நல்லா வந்து டைட்டாக பிடிச்சிட்டு இந்த நூல் எடுத்து கீழே 3 பூ வச்சோம் இல்லைங்களா, அதில் வந்து ஒரு சுற்றி எடுத்துக்கணுங்க. கீழே இருக்க பூவை சுற்றி எடுத்துட்டுங்க. இப்போ இந்த 2 விரலால் அப்படியே வந்து ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு நாட் மாதிரி வருங்க. அதை அப்படியே வந்து அந்த மேலே 3 பூ இருக்கு இல்லைங்களா, அதில் விட்டு அப்படியே இழுத்துடணும். இப்போ இந்த பூ கட்டியாச்சுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ வந்து நெருக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த உள்ளன் நூலில் கட்டும் பொழுது பூ வந்து சீக்கிரம் அறுபடாதுங்க. நல்லா நம்மளுக்கு வந்து நெருக்கமாகவும் பூ கட்டலாம். நான் இன்னொரு தடவை கட்டி காமிக்கிறேன் பாருங்கள். கீழே 3 பூ, மேலே 3 பூ நம்ம வந்து வச்சுக்கலாங்க. கீழே ஒரு சுற்றி அப்படியே மேலே அப்படியே நாட் போட்டு எடுத்துட வேண்டியதான். நீங்கள் வேஸ்ட் ஆகுது இல்லைங்களா, அந்த உதிரி முக்கில் ஃபஸ்ட்டு கட்டி பாருங்கள். இப்போ பூவெல்லாம் கட்டியாச்சுங்க. நல்லா வந்து ரோல் பண்ணி அப்படியே செம்படத்தில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. ஒரு வாரம் ஆனாலும் புது பூ மாதிரியே இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.